அந்த ஆள் செத்து ரொம்ப வருஷமாச்சு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. கார்பரேட் அடைக்குது, கொஞ்சம் மெக்கானிக் கூப்பிடுங்க. நான் தாயா மெக்கானிக்கு. பானட் தர. என்னையாச்சு? அண்ணம்மா நான் திட்டியா? என்னையாச்சு? ஒண்ணு இல்ல, திடீர்னு கண்ணை இருட்டிட்டு மயக்கம் வந்துருச்சு. யோ, முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து உடம்ப ரிப்பேர் பண்ணிக்க. டாக்டர் எல்லாம் போக வேண்டாம். இந்தியால பாதி ஜனங்களுக்கு இருக்கிற வியாதி தான். அது என்ன வியாதி? பசி. போச்சுடா, கண்ணம்மா இனிமே வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? ஏயா? போன வாரம் ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து கார்ல இடிச்சிட்டு போயிட்டான். நான் தான் சரியா ஓட்டலன்னு முதலாளி என் சம்பளத்தை பிடிச்சிட்டாரு. சாப்பிட வசதி இல்ல. நல்ல ஆளியா நீ. டேய் 36 வாடா. என்ன கண்ணம்மா, நம்ம நாயர் கடைக்கு போய் ஒரு கோழி பிரியாணி வாங்கிட்டு வா. தொட பீஸா கேளு. சரி. டேய் என்ன கண்ணம்மா, பராக் பாத்துக்கு நிக்காம சீக்கிரமா வா. சரி கண்ணம்மா. இந்த பணக்காரங்களுக்கே மனசு அவ்வளவுதாயா? ஆமா, நீயும் ஏன் ஜாதி தானே? அனாதையா? இல்ல, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க வேலையை கவனிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அது சரி. அதுங்க வேலைக்கு போகாம வீட்டுல குந்திக்கிட்டு இருந்தா வருமானம் பார்த்தாதுதான். ஏழைங்க எல்லாருமே அனாதைதாயா? ஏயா, எவ்வளவு ஒருத்தைய கண்ணாலம் கட்டிக்கிட்டா கஞ்சக்குள்ள வச்சு ஊத்துவால. எனக்குன்னு வரப்போறவளை நல்லபடியா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வருமானம் போதல, அதான் கல்யாணம் பண்ணிக்கல. உனக்கு நல்ல மனசு இருக்கியா? அதனாலதான் பட்னியா கிடக்குற போல இருக்கு. ஆமா கண்ணம்மா, பொம்பளையா வந்துட்டு நீங்க எப்படி மெக்கானிக்கா? நான் பிறந்ததே இந்த ஷெட்ல தான். என்ன பெத்து போட்டுட்டு கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்க அம்மா கண்ணை மூடிட்டா. அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் என்ன வளர்த்தாரு. நான் அழுதா எனக்கு பொம்மைக்கு பதிலா சுத்தியும் ஸ்க்ரூ டிரைவரும் தான் தருவாரு. 8 வயசுக்கே அரைகுறை மெக்கானிக் ஆயிட்டேன். பொண்ணுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டோமேன்னு அது அப்புறம் போய் சேர்த்துட்டாரு. இது என் குலத்தொழிலியா? பொம்பளை கையால எப்படி வாங்கி சாப்பிடுறதுன்னு பிஸ்டேஜ் பாக்குறியா? பாட்டு வேண்டி கிடக்கு. வா, முதல்ல சாப்பிடு. நான் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்க. நீங்க சாப்பிடலையா? இல்ல, நான் அப்பயே சாப்பிட்டுட்டேன். அண்ணம்மா என்ன எப்படி சாப்பிட்டியா? டேய் சுமாரா, இந்தா 5 ரூபாய் இருக்கு, நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வாங்க. போடா. சரி. ஐயோ, வாங்கடா. நீ சாப்பிட்டுக்கினரு, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. வீடு நம்ம டேஸ்ட் கேட்டா போலதான் இருக்கு. ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஐ அம் நேட் பாண்டி. இருங்க, மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறேன். நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம், உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ், ஐ அம் ஹெட் கான்ஸ்டேபிள். என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணுமில்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கண்ணு கூசிருச்சு. பை 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 இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. ஐ அம் ஏட்டு பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாருங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்தேன். அதுக்கு தினம் என் கையால பால் கொடுப்பேன். நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க. ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. ப்ளீஸ், உங்க பேரு? ஜூகி ஜாலா. ஜூகி ஜாலாவா?
இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சீ, போங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். அல்லே. எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அச்சக்கு. காலையில ஏந்திரிச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, அப்படி போடு. ராத்திரிக்கு பாலும் பழமும். ஐயோ. இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. I am yet பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே. இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா? எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா, அதான் மிக்சர் மாதிரி மிக்ஸ்டு கலர் ஆயிட்டேன். ஓ, அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டிய பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகிஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறதை விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை ஆயம் விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேத்தி வைக்கிறேன். Thank you, பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடனா பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பான்னு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டி பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா? ஏய், இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, முருங்கக்காய். நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பிள்ளடி பகர், இதெல்லாம் மேடம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி ஜூகிச்சாலா, யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். பாய். இந்தாங்க, இந்த காயை கொடுங்க. இந்தா புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட், நரம்பு புடைக்க வைக்கும் காலிஃபிளவர், ஆஸ்திரேலியா தக்காளி, அபிராமபுரம் அவரைக்காய். என்ன திடீர்னு லோக்கல்? ஆப்பிரிக்கா அவரைக்காய். பெருங்காயம் பெருங்காயம். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட். டேய் வணக்கம் ஏட்டையா. அதான் பொங்கல் தீபாவளி போச்சா, எங்க இந்த பக்கம் வந்தீங்க? டேய், நான் ஒண்ணும் உங்ககிட்ட என்ன வாங்க வரல. அந்த இங்கிலீஷ் காய்கறின்னு சொன்னீங்க, அதுல ஒவ்வொன்றுலயும் 2 கிலோ போடு. அது கல்லு. தக்காளி. டேய், எச்சு பண்ண போடுறான். எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள் தானே? யா. போடு. என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு? அம்பர்லா மிளகா. போட்டுக்கிறேன். பெருங்காயம் பெருங்காயம். கோசே. மொத்தம் 67 ரூபா 40 பைசா. 40 தள்ளிட்டு 67 கொடுங்க. என்னது 67 ரூபாயா? மொத்தமே தள்ளுபடி தான்டா. நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா இந்த ஏட்டையா கிட்டே நீ காசு கேப்ப? பிள்ளடி பக்கரு. ஏட்டையா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? அவங்க தர்றாங்க தரல, அத பத்தி நீ என்னடா கேக்குறது? ஏதாவது பேசுன ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை பிள்ளடி பக்கரு. தெய்வமே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. டேய், தினமும் இந்த இடத்துல தான் காய்கறி விப்பியா? எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும். உன்னை நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள். பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம். பெருங்காய பெரியசாமி, இந்த கோட்டால அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டறதுக்காக வாங்கியிருக்க நிலத்துல இருக்க குடிசைங்கள நான் காலி பண்ண வைக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன். நீங்க கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கணும். சேகர், குடிசைகளை காலி பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷமே நான் உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா குடிசைகளை காலி பண்ண முடியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்ன ட்ரை பண்ணீங்க? ஒரு குடிசைக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். 10,000. ஏழைங்களுக்கு தேவை ஜாஸ்தி எஸ்கே. நான் அரசியல்வாதிகிட்ட சொல்லி பார்த்தேன். அந்த குடிசைங்கள்ல 2000 ஓட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அதான் முக்கியம். அப்ப அதையெல்லாம் மீறி எப்படி அவங்களை காலி பண்ண வைக்க போறீங்க? அது நாளைக்கு தெரியும்.
ஹாய், யார் எஸ்கே? உன் டாக்டரா? ஷீ இஸ் அனிதா, மை டாட்டர். ஹி இஸ் மிஸ்டர் சேகர், பெரிய பிசினஸ் மேக்னெட். தெரியும். நானும் விஜய் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ. பை டாடி. பாய். வெல் எஸ்கே, அப்ப நான் கிளம்பட்டுமா? நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆயிட்டோம். நாளை காலையில தான் தெரியும். இன்னைக்கு ராத்திரியே தெரியும். காரியத்தை கச்சிதமா முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சேகர். ஆமா, ஜனங்களுக்கு எப்படி உங்க மேல எந்த சந்தேகமும் வரல? ஊர்ல எங்க தீ விபத்து நடந்தாலும் உதவி செய்யற முதல் ஆள் நான் தான். அதனாலதான் என்கிட்ட எதுவுமே இல்லை எஸ்கே. எல்லாம் ஆண்டவன் செயல். அது சரி, அந்த ஏழை ஜனங்கள்லாம் தங்குறதுக்கு எப்படி? நீங்க வேற. அந்த ஜனங்களுக்கு முதல் பிரச்சனையே பசிதான். அது கொஞ்ச நாள் சரி கட்டிட்டா மத்த கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. எனவே முதல்ல பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோமா? படிச்சு பாருங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சா? அது எப்போ ரெடி. ஆமா, நீ சாப்பிட்டியா? நல்லா மிலிட்டரி ஹோட்டல்ல போய் ஒரு புடி பிடிச்சிட்டு உங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு கையில துட்டு இல்லன்னு இதுக்குள்ள ஏதியா துட்டு? அது முதலியார் முதலாளி போன ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டனா 50 ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சுதான். இந்தாங்க சாப்பிடுங்க. வேணையா, நாங்க சாப்பிட்டோம். ஏன்க்கா போய் சொல்ற? பிரியாணிக்கா? பரவாயில்ல கண்ணம்மா, கேவலம் நான் டிரைவர் தானே, என்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல. ஆமாயா, நான் பெரிய மகாராணி. நீ சாதாரண டிரைவர், உன் கையால வாங்கி சாப்பிட கூடாதுன்னு நினைச்சேன். யோ, நீ டிரைவர், நான் மெக்கானிக், அவ்வளவுதாயா. நான் வேணான்னு சொன்னா நீ உங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்ப. அதுங்க சாப்பிட்டு சந்தோஷப்படும் நினைச்சேன். அதான் குடியா. வண்டி எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போய் ட்ரையல் பாக்குறேன். ஏதாவது பிரச்சனை இருந்தா திரும்பி வரேன். வரேன். அவர் கார் அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகணும். அவர் ரிப்பேருக்கு இங்கதான் வரணும். கவலைப்படாத, அவர் ரிப்பேருக்கு இங்கதான் வருவாரு. எப்படா கண்ணம்மாவோட அழக பார்த்து அவன் அசந்திருப்பாரு. எப்படியோ பிரியாணி நமக்கு டெய்லி கிடைச்சா போதும். அது போதும், சாப்பிடு. கழுதிங்க பிரியாணியை பார்த்த உடனே எதையும் எடுத்து வைக்காம தின்னுட்டு ஓடிடுச்சுங்க. காலையில வட்டம் பேசிக்கிறேன்.